Hi students, now you go to 10th standard max chapter 2 example 2.51. Find the sum of n terms of series 5 plus 55 plus 555 plus go to etc. இப்போ பாரு 5ல இருந்து 55ல இருந்து 555 வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கு. இதனுடைய sum of the nth term of series கேட்டிருக்காங்க. This is a 5 marks sum. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிறது வந்து சம் ஆஃப் த nth டேர்ம் ஆஃப் சீரியஸ். ஸோ இது கொடுத்துருக்குற இந்த எக்ஸாம்பிளில் இருக்கிறது வந்து ஜிபி சீரியஸ், ஜாமெட்ரிக்கல் சீரியஸோடது. ஓகேவா, ஸோ கொடுத்துருக்கிறது வந்து 5 + 55 + 555 ப்ளஸ் டாட் கோ டு n டேர்ம்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எழுதிக்கணும். கொடுத்துருக்கிற கொஸ்டின்லேருந்து n டேர்ம்ஸ்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் எல்லாமே 5 காமனாக இருக்கிறனால 5 அவுட் சைடு எடுத்துக்கணும். ஸோ 5 அவுட் சைடு எடுத்தோன்னா இந்த 5 அவுட் சைட் போனால் 1 ஆயிரும். 55ல் 5 அவுட் சைட் போச்சுன்னா 11 ஆகும். நெக்ஸ்ட்டு 5 வந்து அவுட் சைட் போனால் 111 ஆகும். ஓகேவா, ஸோ ப்ளஸ் கோ டு n டேர்ம் அப்படிங்கிறத இந்த டேர்மை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி ஃபஸ்ட் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கொடுத்துருக்கிறத அவுட் சைட் 5 வந்து வெளியே அவுட் சைடு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த இதை வந்து 9ஆல் மல்டிபிள் பண்ணி 9ஆலேயே டிவைட் பண்ணணும். ஓகேவா, 9ஆல் மல்டிபிள் பண்ணி 9ஆலேயே டிவைட் பண்ணணும். ஸோ 5ஆல் இப்போ 5ல் பார்த்தீங்கன்னா 9ஆல் இது எல்லாத்தையும் 9ஆல் மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ணும்போது டிவைடட் பை 9 போடணும். ஸோ 5/9 இது 9ஆல் மல்டிபிள் பண்ணுறப்போ 1 9s are 9, 11 9s are 99. இதே மாதிரி கொடுத்துருக்கிறது எல்லாம் மல்டிபிள் பண்ணி 9ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கணும். ஸோ 5/9 9 + 99 + 999 ப்ளஸ் டாட் கோ டு ப்ளஸ் n டேர்ம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 5/9 as it is you will write. இப்போ 9 இருக்கா, இந்த 9ஐ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், 10 - 1ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். 9ஐ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 10 - 1ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். 99ஐ 100 - 1ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 999ஐ 1000 - 1ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். முதல் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அந்த இது எழுதிட்டு ப்ளஸ் கோ டு n டேர்ம்ஸ்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஸ்ப்ளிட் பண்ணுறதை நாம் திருப்பி அகைன் யூ வில் ஸ்ப்ளிட் அண்ட் ரைட். 5/9 as it is you will write. இப்போ பாரு 10 100 1000 இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஏன்னா 10 + 100 + 1000 ப்ளஸ் கோ டு n டேர்ம்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்கா, இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். ஸோ மைனஸ் இந்த nth டேர்ம் மட்டும் எழுதினீங்கன்னா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது எந்த ஃபார்முலா வந்திருக்குன்னு பாரு. இது ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஏ. ஓகேவா, இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் எப்படி கண்டுபிடிப்போம், T2 / T1. ஸோ ஆர் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது இதுதான் T1, இது T2, இது T3. ஸோ ஆருக்கு ஃபார்முலா என்ன, T2 / T1. ஸோ ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ. இப்போ ஆர் தான் கண்டுபிடிக்கிறோம். 100ஐ 10ஆல் டிவைட் பண்ணும்போது 0 0 கேன்சல் ஆயிரும். கம் டு ஆர் வேல்யூ 10. ஆர் வேல்யூ 10, ஏ வேல்யூ 10. ஸோ ஆர் வேல்யூ மோர் தென் 1 இருந்துனாவே ஃபார்முலா நம்ம எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம், ஏ. அந்த உனக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபார்முலான்னா எஸ்என், ஃபார்முலா பார்த்துக்கோ, எஸ்என் ஏ ஆர்என் -1 /r -1. ஓகேவா, மோர் தென் 1 இருந்ததுனாவே இந்த ஃபார்முலா. அப்புறம் என்ன பண்ணணும், -nன்னு எழுதிக்கணும். ஓகேவா, -n. இப்போ இதில் கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் ஏங்கிறது தான் 10, ஆறுங்கிறது 10, இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணும். இப்போ ஏ வர இடத்துக்கு இந்த 10 தூக்கி இங்கே அப்ளை பண்ணிக்கோ, ஆர் வர இடத்துக்கும் இந்த 10 அப்ளை பண்ணிக்கோ. இந்த பவர் n -1 ஆர் வர இடத்துக்கு இந்த 10 கொண்டு அப்ளை பண்ண 10 - 1 நெக்ஸ்ட்டு -n. ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ எதை கேன்சல் பண்ணலாம் பாரு, 10 - 1 என்ன கிடைக்கும், 9. ஸோ 9 9s are என்ன, 81. நெக்ஸ்ட்டு 5 × 10 50. ஸோ 50 10^n -1 /81 மைனஸ் இந்த 9 வந்து இதுக்கும் இதாலேயும் மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னாலேயும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 5 × n / 9, 5n/9. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம். இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ளிட் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த சம் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இதே சேம் சம் 2 சம் வந்து உனக்கு எக்ஸசைஸில் இருக்குது, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் யூ வில் கோ டு எக்ஸாம்பிள் 2.52. ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் n such that 1 + 6 + 6² + go to +6n greater than 5000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுனா லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கண்டுபிடிக்கணும் நீ. ஓகேவா, 5000க்கு கீழே இருக்கிற
இதெல்லாம் நம்ம 5000க்கு சாரி மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் n such that s then greater than 5000. ஸோ இங்கே நாம் எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம்னா Sn equal to a rn minus 1 by r minus 1. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டில் இருந்து நம்ம a என்ன r என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் இது ஃபஸ்ட்டு ஒன்று தான் a, இது t1 t2 t3. ஸோ a தான் 1. ஓகேவா? ஆருக்கு ஃபார்முலா என்ன t2 டிவைடட் பை t1 இப்போ 6 by 1 ஸோ 6. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். a வந்து 1 r வந்து 6. ஸோ Sn ஈக்குவல் டு a வர இடத்துக்கு 1 r வர இடத்துக்கு 6n minus 1 by 6 minus 1. ஸோ 6n minus 1 6 minus 1 5. ஸோ come to question Sn greater than 5000. ஸோ 6n minus 1 by 5 greater than 5000. இப்போ 5000 வந்திருக்கா. ஸோ இந்த 5 என்ன ஆகும்னா இது இந்த 5 என்ன பண்ணிக்கிறேன், இது டிவைடில் இருக்கா, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும்போது மல்டிப்புளாக மாறும். அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கும், 6n minus 1 equal to 5000 into 5 ஆகும். அடுத்த ஸ்டெப் இது என்ன ஆகும், டிவைடில் இருக்கிறது மல்டிபிள் ஆகும். ஸோ 5 5s are 25. ஸோ 6n minus 1 greater than 25,000. ஸோ ஈக்குவல் டு 6n greater than இந்த மைனஸ் 1 இருக்கா, இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 1 மாறும். ஸோ 6n 25,000 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த மைனஸ் 1 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 1 ஆகும். ஸோ 6n 25,001. 6n greater than 25,001. ஸோ இதையும் நீ பவருக்கு கொண்டு வரணும். ஏன்னா 6n பவரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த வேல்யூ நீ பவருக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ ஆல்ரெடி 6 power 5னாவே ஆன்சர் என்னன்னா 77756. 6 into 6 into 6 into 6 into 5 times 6 போட்டேன்னா ஆன்சர் வந்து 7776. இதே 6 power 6 போட்டேன்னா 4000 உனக்கு ஆன்சர் எவ்வளோ வருது, 46,656. இங்கே கொடுத்துருக்கிறது உனக்கு ஆன்சர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 25,001 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் n இஸ் சச் தட் இப்போ எதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே தான் வருது. 1 + 6 + 6 squared + go to 6n greater than 5000. அப்போ அதுக்குள்ளே தான் வருது அப்படிங்கிறத நம்ம லீஸ்ட் வேல்யூஸ் இதுக்குள்ளே தான் வருதுங்கிறத நாம் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இந்த 6 power 5ம் 6 power 6ஐயும் வச்சு நம்ம இப்போ ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் யூ வில் கோ டு எக்ஸாம்பிள் 2.53. எ பர்சன் சேவ்டு மணி எவ்ரி இயரும் சேவ் பண்ணுறானா half as much as he would in a previous years if he had totally saved rupees 7,875 in 6 years. Then how much did he save in the first year? Listen பண்ணி, a person saved money every year அவன் சேவ் பண்ணிட்டு இருக்கான். half as much as he would in a previous year if he had totally saved. இப்போ எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கானா 7,875 in 6 year. 6th இயரில் சேவ் பண்ணியிருக்கானா. then how much did he save in the first yearல அவன் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ x6 equal to 7,875 போட்டுக்கோ. since he saved half as much money as every year he saved in the previous year. ஒவ்வொரு முன்னாடி இயரும் இப்போ கொடுத்துருக்கிறதுலேருந்து ஆஃப் வந்து சேவ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறான். நாம இப்போ ஆன்சருக்கு போகலாம். இப்போ ஆன்சருக்கு நீ போனீங்கன்னா பாரு ஆர் இப்போ வந்து ஆஃப்னு தானே கொடுத்துருக்காங்க, அவங்களே ஆஃப்னு கொடுத்துட்டான். ஸோ ஆர் வந்துன்னா 1/2 less than 1. ஓகேவா? ஆர் வந்து 1/2 less than 1 இல்லை 1 விட கீழே இருக்கிறனால ஃபார்முலா உனக்கு சேஞ்சஸ் ஆகும். சே ஏ 1 minus rn by 1 minus r. ஸோ ஏ 1 minus r வர இடத்துக்கு 1/2 n வர இடத்துக்கு 6 ஏன்னா 6 இயரில் by 1 minus 1/2. ஸோ 1/2வை 6 டைம் போட்டால் 1/2 into 1/2 into 1/2 அப்படி போட்டே இருந்தீங்கன்னா உனக்கு வர ஆன்சர்னா 1/64. 1 minus 1/64 by இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 1 2s are 2. 2 minus 1/2. ஸோ 2ல் 1 போச்சுன்னா 1 1/2 ஈக்குவல் டு கொடுத்துருக்கிற டோட்டல் வேல்யூ 6th இயரில் அவன் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கான் 7,875 இங்கே எழுதிக்கோ. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏவோட ஆன்சர் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ ஏ அப்படியே வச்சுக்கோ, இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணு.
கிராஸ் மல்டிபிள் பண்ணினா 1 into 64 64 minus 1 63 by 64 கிடைக்கும். ஸோ ஏ 63 by 64 by 1/2 உனக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 7875 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணலாம், இது கீழே இருக்கிறதா இதை மேலே நம்ம கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா 2/1 ஆகும். சரி ஓகே. ஏ 63 by 64 into 2/1 ஆகும் equal to 7875. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், 2ஆல் கேன்சல் பண்ணினா 32 கிடைக்கும். ஸோ ஏ 63 by 32 equal to 7875. நெக்ஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 7875 as it is எழுதிட்டு இது என்ன பண்ணுறேன், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். 32 by 63 32 by 63. இப்போ நம்ம இதில் கேன்சல் பண்ணினா இப்போ ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏவோட வேல்யூ என்ன, 4000. த அமௌண்ட் சேவ்டு இந்த ஃபஸ்ட் இயர் வந்து 4000. ஃபஸ்ட் இயரில் வந்து அவன் சேவ் பண்ண அமௌண்ட் எவ்வளோவா, 4000. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 marks சம். இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.